Hello friends, welcome to our village food Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா சில்லுன்னு குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு சம்மர் சீசன் வந்துருச்சு. அதுவும் இல்லாம லாக்டவுன் வேற போட்டுட்டாங்க. ஸோ நம்ம வீட்டிலே எப்படி குச்சி ஐஸ் செஞ்சு சாப்பிடலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து அதே ஜாரில் முந்திரி பருப்பு, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரெட் க்ரம்ஸ் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி, பாதாம், ஏலக்காய் அந்த பவுடர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கெட்டியானோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஐஸ்கிரீம் மோல்டில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா ஊற்றிட்டு இப்போ நம்ம அந்த கேப் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அந்த கேப் இல்லை அப்படின்னா நீங்கள் குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குச்சி யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஒரு 8 to 10 hours ஃப்ரீசரில் வச்சிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட குல்ஃபி ஐஸ்கிரீம். இதெல்லாம் நம்ம இந்த லாக்டவுனில் குழந்தைங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொடுத்தோன்னா சூப்பராக சில்லுன்னு ரொம்ப விரும்பி சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இருந்து சில்லுன்னு குச்சி ஐஸ் ட்ரை பண்ணிவிட்டு கீழே எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.